படத்தலைவன் படம் பாத்தீங்களா? படம் எப்படிண்ணா இருக்கு? படத்துல படம் அருமையா வந்திருக்கு. விஜய் அந்த பையன் இது 2வது படம்னு சொல்ல முடியாது. அவ்வளோ அருமையா வந்திருக்கு. படம் சூப்பரா இருக்கு. யாரு நடிச்சிருக்காங்க? இதுல வந்து விஜயகாந்தே காமிச்சிடுறாங்க. ம். அவங்க அப்பாவே அந்த படத்துல காமிப்பாங்க. இது வந்து சஸ்பென்ஸா இருக்கும். அது ரொம்ப நீங்க அந்த தியேட்டர்ல பார்த்தா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும். அத விட வில்லன் கேரக்டர் கேஜிஎஃப் வில்லன் ம். அவரு நடிச்சிருக்காரு. ரமணா படத்துல விஜயகாந்தோடயே ஒரு டிராவல் ஆவாரு ஒரு போலீஸ் ஒருத்தரு. ஆமா. அவரும் நடிச்சிருக்காரு. ம். படத்துல ஹீரோயின் போட்டிருக்காங்க. அவங்களும் அவ்வளோ பக்காவா இது ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரியாது. நல்லா அருமையா நடிச்சிருக்காங்க. காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. யானைக்கும் விஜயகாந்த் பையனுக்கும் உள்ள இத வந்து அவ்வளோ அருமையா போட்டிருக்காங்க படத்துல. ஓகே. லவ் சீன் எந்த அளவுக்கு இருக்கு? யானை யானை அதிகமா லவ் பண்ணுவாரா? இல்ல ஹீரோனி அதிகமா லவ் பண்ணுவாரா? இந்த படத்துல பாத்தீங்கன்னா யானை தான் முக்கியம் அவருக்கு. அதோட கலந்து அப்படி வந்ததுதான் இந்த லவ். ஆனா இது பாத்தீங்கன்னா படத்துல லாஸ்ட்ல 2மே கனெக்ட் ஆகிற மாதிரி ஆகும். படத்துல யானையும் அவர் விரும்புற மாதிரி அந்த பொண்ணையும் விரும்புற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. படம் அவ்வளவு அருமையா வந்திருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் பார்த்து பாத்தீங்கன்னாக்கா கும்கி 2 மாரி இருக்கு இல்லையா அந்த படம்? நீங்க சொல்றது பார்த்தா கும்மிக்கு வந்து ஒரு ஊர்ல இருந்து ஒரு யானையை அடக்கிறதுக்காக கூப்பிட்டு போகுது. காட்டு யானை அடக்கிறதுக்காக எடுத்துட்டு போறாங்க. இது அந்த கதை கிடையாது. அதுக்கு இந்த கதைக்கு சம்பந்தமே கிடையாது. இந்த கதை வந்து இந்த வில்லனுக்கும் இந்த காட்டுகள்ல நடக்கிற அழிக்கிறாங்கல்ல, அதுக்கு இந்த யானையை வச்சு பயன்படுத்தி எப்படி இது பண்றாங்க அதை வந்து சூப்பரா காமிச்சிருக்காங்க. அவ்வளோ இதா இருக்கு. அதாவது இந்த காடு எல்லாம் பார்த்தோம்னா இந்த பகுதியெல்லாம் நம்ம பார்த்ததே கிடையாது. இந்த தியேட்டர்ல போத்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும். ஓகே. இந்த ஃபைட் சீன் எப்படி இருக்கு இந்த படத்துல பார்க்கும்போது? ஏன்னா விஜயகாந்த் எவ்வளவு பெரிய ஃபைட்லாம் சூப்பரா பண்ணுவார் நல்லாவே தெரியும். இப்ப விஜயகாந்த் பையன் அவருக்கு நடிக்கிறதுனால அந்த ஃபைட் சீனுக்குடைய எஃபெக்ட் எப்படி இருக்கு தியேட்டர்ல பார்க்கும்போது? விஜயகாந்த் ஃபைட்னால விஜயகாந்த் தான். அதை வந்து அவர் பையன் நிரூபிச்சிட்டாரு. அதாவது ஒரு யானை கீழே ஒரு அவ்வளவு பெரிய உடம்பு, அவ்வளவு ஹைட்டு, 6 அடிக்கு மேல அவ்வளோ உடம்ப வச்சுக்கிட்டு அவர் யானை கீழே பூந்து வர ஒரு ஃபைட்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து ஃபைட் வந்து அவ்வளவு நேச்சுரலா பண்ணிருக்காரு. விஜயகாந்த் பேரை காப்பாத்திட்டாரு. சூப்பரா இருக்கு. பாடல்லாம் இப்படி யூஸ் பண்ணிருக்காங்களா? பாடல்லாம் அருமையா யூஸ் பண்ணிருக்காங்க. பேக்ரவுண்ட் இசை வந்து சொல்லாம நல்லா, அதாவது மக்களுக்கு காது இனிமையா கேட்கற அளவுக்கு அவ்வளவு அருமையா வந்திருக்கு. சூப்பரா அடிச்சு வச்சிருக்காங்க. அருமையா இருக்கு.